ஸோ குரூப் 2 2018 கொஷின் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், விச் ஒன் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பஞ்சாயத் ராஜில் வந்து இல்லாதது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸில் வந்துட்டு நம்ம குரூப் 2 2018 கொஷின் பேப்பரில் கேட்ட இந்தியன் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட சயின்ஸு, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது, இல்லைனா மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன, அதோட ஆன்சர்ஸ் என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த இன்ஸ்டியூட் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த ஸ்டேட் ஆஃப் டேஷ். ஸோ எங்கே வந்துட்டு லோக் ஆயுக்தான்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஸ்டேட்டில்? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ அடுத்து, who said the directive principle of state policy is a novel feature of the Indian Constitution? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நோவல் ஃபீச்சரே டைரக்டிவ் பிரின்சிபல்னு சொன்னது யாரு? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை 1ல் இருந்துட்டு குரூப் 2ஓட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன், 50 கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 399 வரும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக. நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். So next question, the idea of concurrent list was borrowed from dash. So உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 செகண்ட் டைம் ஓடுறது வந்து 5 செகண்டில் உங்களுக்கு ஆன்சரை வந்து கெஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டைமு. நீங்கள் அதில் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள், இல்லைனா கரெக்ட் ஆன்சரை அடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டோட அந்த ஐடியாவை வந்து எங்கேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. அடுத்து, இன் விச் இயர் த பார்லிமெண்ட் enacted த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்? ஸோ எந்த வருஷம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை வந்துட்டு எனாக்ட் வந்து பண்ணாங்க? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1963ல். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் செமி ஜுடிஷியல் இன் நேச்சர்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த கமிட்டி வந்து செமி ஜுடிஷியலாக இருக்குது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ். அடுத்து, the Constituent Assembly of India was set up according to the proposal of dash. ஸோ யாரோட ப்ரொப்போசலில் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை வந்து செட் பண்ணாங்க? ஸோ யாரோட ப்ரொப்போசல்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான். அடுத்து, which part of the Indian Constitution deal with fundamental duties? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which act provided ப்ரொவின்ஷியல் அட்டானமி டு இந்தியா? ஸோ எந்த ஆக்டில் வந்து நமக்கு ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க? ஸோ எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. நெக்ஸ்ட், விச் ஒன் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பஞ்சாயத் ராஜில் வந்து இல்லாதது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப். அடுத்து, the member of the Central Administrative Tribunal are given status of judges of High Court from the amendment in the year dash. ஸோ எந்த இயர் வந்துட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனலுக்கு வந்துட்டு ஜட்ஜோட ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க? ஸோ எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2006. ஸோ இதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட அடுத்து இருக்க எக்கனாமி அண்ட் நேஷனல் மொமெண்டம் கொஷின் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு எக்கனாமி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இதோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு நான் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், கீழே லிங்க்லையும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கொஷின் பேப்பரோட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நான் தனித்தனியாக போடுவேன். நீங்கள் அது எல்லாமே நம்மளோட சேனல்லேருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன
யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.